தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜியோட ட்ரிகரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டுடே என்னோட பர்த்டே. ஸோ விஷ் பண்றதுன்னா தாராளமா விஷ் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய பர்த்டே, ஸோ அதனால் கிவ்அவே கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் இதே டேட்டில் தான் நம்ம கிவ்அவே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வாட்ச் தான் கிவ்அவே கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். ஸோ சின்ன கிஃப்ட் தான், பட் ஆனால் என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரிகரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிகரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஜம்புக்கோ இல்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணால் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிகரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 4 விரலில் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், உங்களால் சென்சிட்டிவாக விளாட முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிகரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி ஆங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதை ஓப்பன் பண்ணும்போது தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட முடியும்னு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் வித் 4 inch to 7 inch. உண்மைதான் கைஸ், 4 inch to 7 inch வரைக்கும் உங்களால் இதை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 4 inch மொபைல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஒருவேளை பெரிய மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரிகரோட சைஸ் வந்து நீங்கள் பெருசாகவும் வைக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 323 ரூபா வித்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. ஒருவேளை நீங்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி என்னோட லிங்க் வழியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பன் கோடு கிடைக்கும். $2 கூப்பன் கோடு, சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா $100 கூப்பன் கோடு கிடைக்கும். இதோட பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 150 இல்லை 100க்குள்ளே தான் வரும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கூப்பன் கோடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரிகரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெடியா கைஸ்? ஸோ இந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் ரொம்ப கஷ்டமான கண்ட்ரோலிங் தான் இருந்தது. ஏன்னா வந்து டச் ஸ்க்ரீன்லேயே யூஸ் பண்ணி கொஞ்சம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரிகரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தடா, ஓகே, இதுதான் அந்த ட்ரிகர். ஸோ இந்த ட்ரிகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த ட்ரிகரில் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ட்ரிகரோட அந்த 180 டிகிரி ஆங்கிள். இதை வந்து நீங்கள் இதை இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி வரும். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த மொபைலில் வந்து ஸ்ட்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை மொபைலில் ஃபிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலோட நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பீக் அண்ட் ஃபயருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனுக்கும், அதேமாதிரி லெஃப்ட் அண்ட் பீக் அண்ட் ஃபயருக்கும் எய்ம் பண்ணுறதுக்கும் தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பட்டனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பீக் அண்ட் யூஸ் பண்ணேன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எய்ம் ஆப்ஷனுக்கு எய்ம் இதை வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு பட்டன் க்ளோஸ் ஆகிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள். இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்க பட்டன் நான் கிளிக் பண்ணதான் ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணனா பிக் அண்ட் ஃபயருக்கு வச்சுருக்கேன். ஸோ உங்களால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிகிட்டே ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களால் 4 விரலில் வச்சு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பப்ஜி ட்ரிகர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. என்னால் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஒருவேளை நீங்கள் நல்ல பப்ஜி பிளேயர், நீங்கள் வந்து அட்வான்ஸாக நீங்கள் விளையாடி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ட்ரிகர் உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். ஸோ இந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட கிரிப்னஸ் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ மொபைலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய்ஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்டிப்பா அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக, உங்களுக்கு மொபைல்ல அதாவது ஜாய்ஸ்டிக் எங்கேயும் நகரக்கூடாது. ஏன்னா வந்து PUBG விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன் அழுத்துவாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிகர் மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்னஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா, இது ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்க மொபைல்ல டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். இதில் எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ நான் இப்போ டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் மொபைல்லையும் விளாட முடியும், 6 இன்ச் மொபைல்லையும், 7 இன்ச் மொபைல்லையும் விளாட முடியும்னு அவங்க கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் மொபைல் கவர் போட்டு இதை விளாட முடியாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலோட மட்டும் தான் விளாட முடியும். கவர் போட்டிருந்தீங்கன்னா, அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கிவ் அவே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அப்புறம் இன்னொரு சீக்ரெட்டான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கிவ் அவேல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது என்ன ஷேர் பண்ணி விடுங்க. 3வது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இன்ஸ்டாகிராமோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, அதில் தான் உங்களுக்கு வந்து வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸாக போடுவேன். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு ப்ராடக்ட் பப்ஜியோட க்ளவுஸ். ஆமாம் கைஸ், சின்னதாக ஒரு க்ளவுஸு. இந்த க்ளவுஸை பற்றின ஒரு வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.